பிப்ரவரி 1 பட்ஜெட் அப்டேட். வெளிநாட்டிலிருந்து இந்தியா வருகிறீர்களா? இனி தங்கம், நகை, ஐபோன், லேப்டாப் எல்லாம் இல் கண்டிப்பாக அறிவிக்கணும். அறிவிக்காம கொண்டு வந்தா பறிமுதல், அபராதம், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாட்டிலிருந்து இந்தியா வருபவர்களுக்கு என்ன மாற்றம்? 1. தங்கம் நகைகள், கோல்ட் ஜுவல்லரி. தனிப்பட்ட பயன்பாடு என்றாலும் அளவு அதிகமாக இருந்தால் கஸ்டம்ஸ் டெக்ளரேஷன் கட்டாயம். அறிவிக்காமல் கொண்டு வந்தால் பறிமுதல், அபராதம், சட்ட நடவடிக்கை. 2. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ், ஐபோன், லேப்டாப், கேமரா, ஸ்மார்ட் வாட்ச் புதியது பார்க்கிங் உடன் இருந்தால் வணிக பயன்பாடு என கருதப்படும். கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணம் கட்ட வேண்டிய நிலை. 3. பணம், வெளிநாட்டு நாணயம், பெரிய தொகை பணம் கொண்டு வருபவர்கள். 3. பணம், வெளிநாட்டு நாணயம், பெரிய தொகை பணம் கொண்டு வருபவர்கள் இல் கட்டாயமாக அறிவிக்க வேண்டும். மணி லாண்டரிங் தடுப்பு காரணமாக கடுமையான கண்காணிப்பு. 4. ஃப்ரீக்வென்ட் டிராவலர்ஸ் கவனம். அடிக்கடி வெளிநாடு செல்வோர், ஒரே மாதிரியான பொருட்களை மீண்டும் மீண்டும் கொண்டு வருவோர் ஹைரிஸ்க் டிராவலர் பட்டியலில் சேர்க்கப்படலாம். அரசு ஏன் இந்த முடிவு? சட்டவிரோத தங்க இறக்குமதி தடுப்பு, வரி ஏமாற்றம், டாக்ஸ் எவேஷன் கட்டுப்பாடு, கருப்பு பணம் ஒழிப்பு, நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு. கருப்பு பணம் சட்டவிரோத இறக்குமதி தடுப்பதற்காக மத்திய அரசு எடுத்த முக்கிய முடிவு இது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.